கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய கடைசி நாளின் லெந்து காலத்தின் தியானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்நாள் வரை ஆண்டவர் நம்மை வழி நடத்திருக்கிறார். ஏதோ வகையில் எப்படியாவது இந்த தியானத்தின் மூலமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருந்து இந்த வருஷத்தின் லெந்து காலங்கள் அர்த்தமுள்ளதாக இருந்ததுன்னா கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய வார்த்தைகள் இல்லை, என்னுடைய செய்கை இல்லை, என்னுடைய போதனைகள் ஏதாவது ஒரு வகையில் உங்களை புண்படுத்துகிறதா இருந்தால் தயவு செய்து என்னை மன்னிக்க நான் ஜெபிக்கிறேன். உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவ ஜனமே, தொடர்ந்து வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற மக்களாய், ஒவ்வொரு நாளும் இந்த அநாதி தேவனை ஆராதிக்கும் ஒரு சந்ததியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு எடுத்துக்கொண்ட பாடம் யோவான் 20வது அதிகாரம் 12வது வசனம் வரை நான் வாசிக்கணும். நான் தமிழில் நான் வாசிக்கிறேன், தயவு செய்து என்னை மன்னிச்சுக்குங்க. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிலிருந்து வந்து கல்லறையிடத்தில் வந்து கல்லறையின் அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்கிறதை கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷரிடத்திலும் போய், கர்த்தரை காண கல்லறையில் இருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்திருக்கும் இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறை இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவருக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் பிரவேசித்தான். சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுட்டி இருந்த சீலை மற்ற சீலைகளோடே வைத்திருக்காமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதை கண்டான். முந்தி கல்லறையில் இருந்து வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேதத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையில் இருந்தே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இடத்திலே வெள்ளையுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள், தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்திருக்கிறதை கண்டார்கள். ஜெபிப்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த கடைசி தியான நாளை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய தேவன் எங்களோடு கூட இடைப்பட்டு இன்றைக்கும் இந்த ஈஸ்டர் ஆராதனையில் வரவேண்டிய ஆசீர்வாதம் முழுமையாக வர கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயிர்த்தெழுதல் நாளின் ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த மகிமை உங்களோடு உங்களுடைய குடும்பத்தோடு கூட இன்னுமாக இருந்து புதிய தரிசனத்தோடு கூட, புதிய ஊக்கத்தோடு கூட, புதிய உற்சாகத்தோடு கூட, புதிய நோக்கத்தோடு கூட இன்னுமாக தொடர்ந்து இயேசு கிறிஸ்து கொடுத்த பிரயாணத்தில் நாம் தொடர்ந்து பிரயாசம் எடுக்க, தொடர்ந்து ஓட, தொடர்ந்து கர்த்தரோடு கூட தரித்திருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு இந்த யோவான் சுவிசேஷத்தை வாசிக்கிற நேரத்தில், குறிப்பாக இன்றைக்கு வாசித்தோமே அந்த பாகத்தில் 2 காரியம் வெகு நாட்களாக எனக்கு ஒரு குழப்பமாக இருந்தது. அது ஒன்று என்னன்னா, மகதலேனா மரியாள் அந்த கல்லறைக்கு சென்று குனிந்து அழுது கொண்டிருந்தால, அழுது கொண்டு குனிந்து பார்க்குற நேரத்தில் வெள்ளை ஆடை தரித்த 2 தூதர்கள், ஒருத்தர் இயேசு கிறிஸ்து இருந்த தலைமாட்டில் ஒருத்தரும்
கால் மாட்டில் ஒருத்தரும் உட்கார்ந்திருந்தார்களாம். இவங்க ஏன் அப்படி உட்கார்ந்திருக்காங்க? எனக்கு கேள்வி. இரண்டாவது, நம்ம இன்னைக்கு வாசித்த வசனத்துல யோவான் 2 காரியங்களை ரொம்ப அழகாக எழுதுகிறார். என்ன தெரியுங்களா? அந்த சீலைகள் இருக்கிறதை கண்டார்கள். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் தலையை சுற்றி வைத்த அந்த சீலை தனியாக மடக்கி வைத்திருந்ததாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எனக்கு பிரச்சனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து நான் பார்க்குற நேரத்தில் எனக்கு வந்த ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? இது சாப்பாட்டு டேபிளில் நாம் பழக வேண்டிய சில ஒழுங்குமுறைகள். நான் சொல்கிறேன், வேதத்தில் நெப்கின் என்று சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் தலைப்பகுதியை சுற்றி இருந்த அந்த துணி நாப்கின். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆசியா கண்டத்தில் நம்ம நாப்கின் உபயோகிக்க மாட்டோம். ஆனால் வழக்கமாய் பெரிய விருந்துக்கு போயிருந்தோம் என்றால் அந்த நாப்கின் கொடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னன்னா, அந்த நாப்கின் மூலமாக ஒரு சில சாப்பாட்டு டைமில் இருக்க வேண்டிய ஒரு ஒழுங்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, மரியா இயேசு கிறிஸ்துவும் அவரோடு கூட பிறந்த பிள்ளைகளுக்கும் ரொம்ப அருமையான ஒழுங்குமுறை. என்ன ஒழுங்குமுறை? சாப்பாட்டு டேபிளில் எப்படி நாம் இருக்க வேண்டும் என்ற ஒழுங்குமுறையோடு கூட வளர்த்துருக்காங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு அஃபிஷியல் சாப்பாட்டுக்கு நம்ம டின்னருக்கு போகிற நேரத்தில் ஒரு வெயிட்டர் இருப்பாருங்க. இப்போ அவங்களுக்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை பார்த்தால் என்ன செய்ய வேண்டும் என்று அவங்களுக்கு தெரியும். தண்ணி வேணும்னா சொல்லலாம், தண்ணி கொடுப்பாங்க. சாப்பாடு முடிந்துருச்சுன்னா என்ன செய்வாங்களா? அந்த நெப்கின், அவர்கள் கொடுத்த நெப்கினை அது ஒழுங்காக அதை மடித்து தங்களுடைய சாப்பிட்டாங்களே அந்த பிளேட் பக்கத்தில் வைப்பாங்க. அப்படி வச்சுட்டா அந்த வெயிட்டருக்கு தெரியும், இவர் சாப்பிட்டு முடிஞ்சது, அந்த பிளேட்டை எடுத்து போடலாம். அப்படி சாப்பிடு இன்னும் முடியல, வேற ஏதோ இன்னும் ஒரு சாப்பாடு எடுக்கணும்னு சொன்னால் அந்த நெப்கினை ஃபோல்ட் பண்ண மாட்டாங்க, அதை அப்படியே டேபிளில் வச்சுட்டு போயிடுவாங்க. அது தெரிஞ்சா இன்னும் இவர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு அவங்க இருப்பாங்க. இப்போ பாருங்க, எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையின் உச்சகட்டமாக இருந்த உயிர்த்தெழுதலில் உயிரோடு வர்றாரு. உயிரோடு வந்த பிறகு கூட அவர் தன்னுடைய வளப்பை மறக்கல. என்ன செய்கிறாரு? தன்னுடைய தலையை சுற்றியிருந்த அந்த நாப்கின் அழகாக அதை மடித்து ஒழுங்காய் தனியே வைத்து விட்டு வந்தாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவஜனமே, இது என்ன செய்து தெரியுங்களா? இது என்ன காட்டுது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுத்த வேலையை முடித்து விட்டார். பிரைஸ் காட், பிரைஸ் காட். வளப்பு தேவஜனமே, வளப்பு. இப்ப எனக்கு தெரியும் ஏன் இந்த தூதர்கள் 2 பேர், ஒருத்தர் தலைப்பாட்டிலே இன்னொருத்தர் கால் மாட்டில் ஏன் இருந்தாங்க தெரியுங்களா? இவர்கள் வெயிட்டர்ஸ். இயேசு கிறிஸ்து வேலையை முடிச்சிட்டாரு. இப்ப அந்த டேபிள், இன்றைக்கு இது நம்ம கதையில என்னது? அந்த கல்லறை. அந்த கல்லறையில் என்னென்ன காரியம் தீர்க்க வேண்டுமோ, என்னென்ன காரியங்கள் கிளியர் பண்ண வேண்டுமோ, என்னென்ன காரியங்கள் சுத்தம் பண்ண வேண்டுமோ அதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கேள்வி வரப்போது அந்த கேள்விக்கு பதில் கொடுக்க போறாங்க. எப்படிப்பட்ட கேள்விகள் வந்தாலும் அதுக்கு பதில் கொடுக்குறாங்க. ஏன்னா வேலை முடிஞ்சது, இவங்க வேலை கிளியர் பண்ற வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப தூதர்கள் பேசின பேச்சை நம்ம கவனமா பார்க்கணும். மத்தேயு சுவிசேஷத்துல ரொம்ப அழகாய் தூதர்கள் மரியாளுடைய கேள்விக்கு எப்படி பதில் கொடுத்தாங்க தெரியுமா? பயப்படாதே, நசரனாகிய இயேசுவை, சிலுவையில் இருந்த நசரனாகிய இயேசுவை தேடுறீங்க, அவர் இங்க இல்லை, அவர் இறந்துட்டாரு, வாங்க பாருங்க, அவர் வைத்த இடத்த பாருங்க, போங்க சீசர் இடத்த சொல்லுங்க. வெயிட்டர்ஸ் ரொம்ப நீட்டு பேச்சு பேச தேவையில்லை. சுருக்கமாய் நறுக்குன்ட்டு காரியத்தை சொல்லுவார்கள். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் இந்த தியானத்தின் மூலமாக என்னை பொறுத்த வரைக்கும் என்னிடத்தில் இருந்த இந்த ஒரு கேள்வி கர்த்தர் பதில் கொடுத்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சில காரியங்களை சிந்திப்போம்.
தூதர்கள் பேசின பேச்சில் 4 வார்த்தைகள் உண்டு. என்ன தெரியுங்க? வாங்க, பாருங்க, போங்க, சொல்லுங்க. வாங்க, பாருங்க, போங்க, சொல்லுங்க. சுவிசேஷத்தின் அஸ்திபாரமான ஒழுங்கு. கர்த்தருடைய தேவ பிள்ளைகள், இந்த அஸ்திபாரமான 4 வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் வைத்தோம் என்றால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பல இடங்களில் பலரோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து ஆச்சரியமாய் சொன்ன ஒரு காரியம், முடிந்தது. சிலுவையில் சொன்னாங்க, முடிந்தது. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு முடிவு உண்டு. முடியாத காரியங்கள், பாதியில் நிற்கிற காரியங்கள் கர்த்தருக்குள் நாம் வரும் பொழுது அவர் சீர்படுத்தி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார். எப்படிப்பட்ட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களால் பாதி காரியங்கள், காரியங்கள், முக்காவாசி காரியங்கள் இருக்கும் பொழுது கர்த்தருக்குள் வந்தால் கர்த்தர் அதை முடித்து வைக்கிறவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய மகிமையை காண ஒரு அவசரத்தை கொடுங்க. ஏன்னா அதை பார்க்கணும், வரணும், பார்க்கணும், போய் சொல்லணும். எங்களுக்கு கொடுத்த தருணத்தில், எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்தில் எப்படியாவது யாரிடத்திலேயாவது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பகிர்ந்து கொள்ள கிருபைத்தார். முடிந்தது என்று சொல்லி எல்லா வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் சம்பூர்ணப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து எங்களுக்கும் அந்த கிருபை கொடுத்து எங்கள் மத்தியில் எங்களோடு கூட இருக்கும் பிள்ளைகள் பலர் ஆண்டவரே வாழ்க்கையில பல காரியங்கள் இருக்காங்க. ஒரு முழுமை அவங்களுக்கு கொடுக்க எங்களையும் உபயோகிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த லெந்த காலங்கள் பிரயோஜனமாக இருக்குன்னு நான் ஜெபிக்கிறேன். பலர் ரொம்ப உற்சாகப்படுத்தி பதில் கொடுத்துருக்குறாங்க, ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களை ஆசீர்வதிங்க. இன்னுமாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உம்மை இன்னும் தேடுகிறவர்களாய், உம்மில் நிலைத்திருக்கும் பிள்ளைகளாய் எங்களை உருவாக்க ஜெபிக்கிறோம். உமக்கே சகல துதிகான மகிமை, உமக்கு மட்டுமே சகல துதிகான மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.